வெல்கம் பேக் மாம் சைல்ட் தமிழ் சேனல். இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பாப்கார்ன். சிக்கன் பாப்கார்ன்ஸ்லாம் மோஸ்ட்லி நம்ம ஹோட்டல்ஸில் கேஎஃப்சி சிக்கன் சென்டர்ஸில் அதிகமாக சாப்பிட்ருப்போம். அதை விட டேஸ்ட்டாக எம்மியாக ஒரு டெலிஷியஸான சிக்கன் பாப்கார்னை வீட்டு பொருள் வச்சு சிம்பிளாக செய்யலாம் வாங்க. 400 கிராம் சிக்கன் துண்டுகளை குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் இல்லாத சிக்கன் தான் எடுக்கணும், தோலோடு எடுக்கக்கூடாது. இப்போ இதில் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கணும். சில்லி ஃப்ளேக்ஸ் வேறு எதுவும் இல்லை, நம்ம வீட்டு காஞ்ச மிளகாவை கொஞ்சம் மிக்சியில் குறையாக அரைச்சி அதை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்க்கணும். இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் நான் வீட்டில் செஞ்சது தான். இது எப்படி செய்யணும்னு நான் இன்னொரு வீடியோவில் அதுக்குன்னு தனியாக செஞ்சு போடுறேன். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. 1 ஸ்பூன் மைதா மாவு. வெனிகர் 1 ஸ்பூன். சோயா சாஸ் 1 ஸ்பூன். முட்டை 1. இது எல்லாத்தையும் கலக்கி ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு 1/4 கிலோ கார்ன்ஃப்ளெக்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து நம்ம சிப்ஸ் வாங்குகிற பொட்டேட்டோ சிப்ஸ், நேந்திரம் சிப்ஸ்லாம் வாங்குகிறோம்ல, அங்கேயே கிடைக்கிது. அந்த கடைகளில் இந்த மாதிரி கார்ன் சிப்ஸ் கிடைக்கும். இந்த கார்ன் சிப்ஸு நல்லா தூள் பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அது சேர்த்துக்கணும். கடலை மாவு 1 ஸ்பூன். இந்த 3ஐயும் இப்போ நல்லா கையாலேயே க்ரஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்சிருந்த இந்த சிக்கன் துண்டுகளை இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் சிப்ஸில் போட்டு நல்லா நம்ம பெரட்டி எடுத்துக்கணும். தனித்தனியாக போட்டு நல்லா பெரட்டி எடுத்து ஒரு 10 நிமிடம் ஊற வைக்கணும். இந்த மிக்சரில் ஒன்றா சேர்த்து எப்போவுமே சிக்கன் போடக்கூடாது, தனித்தனி பீஸாக தான் போட்டு நல்லா கலக்கி இந்த மாதிரி ஒரு 10 நிமிடம் ஊற வச்சிடுங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காய்ந்ததும் நம்ம ஊற வச்சுருந்த அந்த சிக்கன் துண்டுகளை தனித்தனியாக எடுத்து போடுங்க. இது நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். எப்போவுமே ஒன்றா சேர்த்து போடாதீங்க, தனித்தனி பீஸாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். சிம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வறுக்கணும், இல்லைன்னா உள்ளே இருக்கிற சிக்கன் வந்து வேகாது. வெளியில் இருக்கிறது மட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடும், உள்ளே இருக்கிற சிக்கன் அப்படியே இருக்கும். அதனால் சிம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு.